ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம தருமபுரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சோழக்கொட்டாயின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே தான் களம் போகிறதுக்காக வந்திருக்கோம். களம் நார்மல் களம் தான். முக்கியமாக நான் சொல்ல வந்ததே எதுக்காகனா, ஜேசிபி சவுண்டு உங்களுக்கு எப்படி கேட்குதா தெரியல. ஒரு 10 நாளாக நம்ம எங்கேயும் புதுசாக எதுவும் வேலை ஸ்டார்ட் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இது ஃபோர் கிளிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபோர் கிளிப்ட் அப்படின்றத விட டிராக்டரில் அட்டாச்மெண்ட்டு ஃபோர் கிளிப்ட். எல்லாராலையும் போர் கிளிப்ட் வாங்க முடியாது. போர் கிளிப்ட் இல்லாமல் வேலையும் செய்ய முடியல. நம்ம தண்ணி கலன்றதுனால அந்த ஈரக்கல்லை தூக்கி வெளியே வைக்க முடியறதில்ல இல்லையா? அதனால கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஒரு 5-6 லட்சத்துக்கு உள்ள ஒரு போர் கிளிப்டே ரெடி பண்ணிடணும். அது போர் கிளிப்ட் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னா, களத்தில் இருக்கிற கல்லை தூக்கின்னு வந்து வெளியே வைக்கணும். வெளியே வச்ச கல்லை தூக்கி லாரிலையும் வைக்கணும். அப்புறம் அதே போர் கிளிப்டை அந்த டிராக்டரை வச்சு நம்மளுக்கு கரண்ட்டு 3 பேஸ் அடிக்கடி கட் ஆயிடுது. உங்களுக்கு கரண்ட்டு 3 பேஸ் கரண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு 3-in-1 பர்பஸாக ஆகிற மாதிரி நான் ஒரு அட்டாச்மெண்ட் டிராக்டரு அண்டு ஜென்ரேட்டர் எல்லாம் ஆகிற மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுதான் பிஸியாக இருக்கேன். இப்போ இங்கே உடசல்பட்டி பக்கம் சரியான காடு. இந்த அடிவாரத்தில் இது இடம் எங்கன்னா உடசல்பட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு, தருமபுரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. இங்கே களம் நார்மல் களம் தான். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே இவர் சைட் பார்த்துட்டு போனேன். இந்த இடத்துல போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாட்டம் அங்கேருந்து இங்கேக்கு 2 அடி இருக்குது. நார்மல் களம் தான் பண்ணிகிட்ருக்கோம். மண் அந்த பக்கம் 0, இந்த பக்கம் நாங்கள் மண் 2 அடி எடுத்துகிட்ருக்கோம். இது ஆயுத பூஜைக்கு முன்னே வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. அர்ஜென்ட்டாக ஸ்டார்ட் பண்ண சொன்னார், பண்ணிட்டோம். நாங்கள் அந்த போர் கிளிப்ட் வேலையாக தான் பிஸியாக இருந்தோம். சரி, இது இன்னைக்கு சடோன்ன்றதுனால சரி மண் எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போனால அந்த போர் கிளிப்ட் வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்களால் கையிலேருந்து போட்டு செஞ்சு வைக்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது. நாங்கள் கூலி வேலை செய்கிறவங்க. ஆனால் மக்களோட தேவை என்னன்றது எனக்கு தெரியும். நானே ஆலப்பிளா கல் அடிச்சதுனால எவ்வளோ கஷ்டம் அந்த ஈரக்கல்லை தூக்கி வெளியே வைக்கிறதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் என்னால் பண்ணி அந்த வேலையை செஞ்சு வைக்கிற அளவுக்கு என்னால் ஒரு ரெடி பண்ண முடியல. இருந்தாலும் இந்த வாட்டியே நிறைய பேர் கேட்டுறாங்க, நிறைய நேரில் போனாங்க. அதனால கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு டிராக்டர் வாங்கி அட்டாச்மெண்ட்டு நம்ம மாஸ்க் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டேன். இப்போவும் கொஞ்சம் ரொம்ப பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது. போர் கிளிப்ட்டு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் பாருங்க, இல்லை அட்வான்ஸ் பண்ணுங்க. நான் இன்னும் ஒரு 10-15 நாளில் செஞ்சிருவோம். 50% வேலை முடிஞ்சிருக்கு. பார்த்துட்டு மிஷினை இந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு முன்னாடியே எனக்கு உதவி பண்ணிங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் கொடுப்பேன், குறைச்சி கொடுப்பேன். எனக்கு லாபம் இல்லாமல் நான் கொடுக்கறதுக்கு ரெடி.